ஹலோ ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க்வெட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு அஸ்கிடோக்கோட ப்ராடக்ட்டு. ஸோ இந்த பேங்க்வெட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஹோட்டலில் உள்ள ஹால்ஸ்க்கு ப்ளஸ் வந்து மேரேஜ் ஹால்ஸ் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு புக்கிங் எப்பப்போலாம் புக்கிங் ஆயிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு டேட்டில் இப்போ நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது எந்த ஒரே ஹோட்டலே நிறைய ஹால்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹால் வைஸ் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். டேஷ்போர்ட்லேயும் வந்து நம்ம கேலண்டர் தெரியும். ஸோ அங்கேயே வந்து நம்ம கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹோட்டலில் இப்போ மல்டிபிள் வென்யூஸ் இருக்குன்னா, ஸோ அந்த மல்டிபிள் வென்யூஸ்க்கும் இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம கேட்டலாக் அண்ட் தென் மெனு கிரியேஷன் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் பார்ட்டி ஆர் ஹால். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டி இல்லை ஹாலுக்குமே நம்ம வந்து கேட்டலாக் அண்ட் தென் மெனு கிரியேஷன் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். புக்கிங் ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டேட் வந்து ரிசர்வ்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து நமக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிப்பாங்க. ஸோ தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டேட்டில் வந்து நம்ம புக் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, மெனு செலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் அஸ் வெல் அஸ் கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் பிளான் வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ நடக்குது, என்ன ஃபங்க்ஷன், ஸோ என்னென்ன எவ்வளோ பேர் வருவாங்க, எக்ஸ்பென்சஸ், ஸோ எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வைஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ மேரேஜ்க்குனா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஆகுது, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைஸ் எக்ஸ்பென்சஸ் பார்க்கறதுக்கான ரிப்போர்ட்ஸும் இருக்குது. அண்ட் தென் வந்து ஐட்டம் ரெசிபிஸ் அண்ட் ரெக்யர்ட் ரா ஐட்டம். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்குனா வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, ஸோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து ரெக்யர்ட் ரா ஐட்டம் வந்து என்னென்ன வேணும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து இப்போ இட்லி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இட்லிக்கு வந்து என்னென்ன தேவையோ உளுந்து, அரிசி அந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போ அவங்க 500 இட்லிஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து நம்ம அந்த டைமில் போய் நம்ம வந்து திரும்ப வந்து ரா ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இட்லிக்கு என்னென்ன ரா ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா 500 இட்லிஸ்க்கான ரா ஐட்டம்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி வந்துடும். இப்போ சப்போஸ் வந்து உளுந்து வந்து நமக்கு இட்லிலையும் யூஸ் பண்ணுவோம், வடையிலையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ 500 இட்லிஸ் 200 வடை அப்படின்னு கேட்கும்போது வந்து நம்ம ரெண்டையும் போட்டோம்னா நம்ம ஏற்கனவே ரா ஐட்டம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதால ரெண்டுக்கும் சேர்த்து உளுந்து எவ்வளோ அப்படின்ற குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, எல்லா ஃபார்மேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பில்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணியோ சிங்கிளாவோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எஸ்எம்எஸ் அண்ட் தென் இமெயில் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமர் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது, இல்லை ரிப்போர்ட்ஸ் வந்து இமெயில் பண்ணுறது ஓனருக்கு, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இப்போது ரைட் ஹெச்எம்எஸ்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேங்க்வெட் மேனேஜ்மெண்ட்டோட சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எடுத்த உடனே வந்து அட்மின் மாடியூல் வரும். அட்மின் மாடியூல் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம யூசர் வந்து வேறு ஏதாவது நிறைய யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து டேஷ்போர்டு என்ன வேணும், ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் மாடியூல் தான். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நாங்கள் தனியாகவே போட்டிருக்கோம் அட்மின் மாடியூலுக்கு. எங்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து அட்மின் மாடியூல் சேம் தான். ஸோ அதனால் இதுக்கு நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம், அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேங்க்வெட் போயிடலாம். ஸோ பேங்க்வெட் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த கேலண்டர் டிஸ்பிளே ஆகும் டேஷ்போர்டில். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஹால் புக்கிங் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எங்கெங்கே ஹால் புக் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ரெட் கலரில் காமிக்குதுன்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ரிசர்வ்டு, ஏற்கனவே வந்து இங்கே புக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. வென்யூ வந்து எந்த வென்யூ நம்ம மல்டிபிள் வென்யூஸ் கிரியேட் பண்ணோம்னா அந்த வென்யூஸை சூஸ் பண்ணி நம்ம அங்கே அப்ளை கொடுத்துட்டு நம்ம இங்கே ஹால் புக்கிங் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்ம 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது நமக்கு, மாஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வென்யூ மாஸ்டர். ஸோ வென்யூ அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் வந்து 2 ஹால் இருக்குது, மேரேஜ் ஹாலு, ஒரு மண்டபத்துலேருந்து 2 ஹால்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஹால்ஸ் வந்து இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்காக தான் வென்யூ கோட். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஏபிசி ஹால்ஸ் அப்படின்னு நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கோட் நீங்கள் கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் இங்கே இருக்குது, அதோட லென்த்து, பிரெத், ஹைட், அந்த ஹாலோடைய லென்த்து, பிரெத், ஏரியா, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பில்லிங் டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்துக்க முடியும். ஸோ ரவுண்ட் ஆஃப் வந்து இப்போ அமௌண்ட் பே பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் வந்து நீங்கள் ஹையராக பண்ணுறீங்களா, ஸோ அந்த
டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு ரவுண்டட் அமௌண்ட். ஓகே, ஸோ இது வந்து டேக்ஸ் இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா, ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பில் ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன வரணும், ஸோ அது வந்து உங்கள் ஹால் நேம் சப்போஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். என்னென்ன வந்து பிரிண்ட் பண்ணணும், பில் பிரிண்ட் பண்ணணுமா, எஃபி பிரிண்ட் பண்ணுமா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் ஐடி, வவுச்சர் வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வரணும், ஸோ அது வந்து நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் நேம் நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரிண்டர் நேம்ஸ் இதெல்லாம் சப்போர்ட்டட் பிரிண்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பில் ஃபார்மேட் ஐடி என்ன வேணும், ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு அந்த பில்லை வந்து நீங்கள் இங்கே வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பில் பிரிண்டர் நேமு, பிரிண்ட் மெசேஜில் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும் நீங்கள், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். எஃபி ஃபார்மேட் ஐடி, ஸோ ஃபங்க்ஷன் பிளானுக்கான ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும், ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரிண்டர் நேம்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு வென்யூக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வென்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் மாஸ்டர். ஓகே, ஸோ இப்போ லஞ்சா பிரேக்ஃபாஸ்டா, ஸோ அந்த செஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த செஷன் மாஸ்டர் தான் இது. ஸோ அதுக்கான டைமிங்ஸும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லஞ்ச்னா வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும், லஞ்ச் நமக்கு இருக்கா இல்லையா இந்த ஹாலில், ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்னா டைமிங் என்ன, ஸோ அந்த செஷன்ஸ் வைஸ் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீட்டிங் மாஸ்டர். சீட்டிங் மாஸ்டர் வந்து இப்போ நம்ம ஹால் வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்து கேட்குறாங்க, கிளஸ்டர்ஸாக கேட்குறாங்களா, ரவுண்ட் ஷேப்ல கேட்குறாங்களா, இல்லை ஒரு தியேட்டர் ஸ்டைலில் கேட்குறாங்களா, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் கேட்டகரி அண்ட் தென் சப் கேட்டகரி. இது வந்து என்னன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபுட் வந்து இப்போ இட்லின்றது வந்து எந்த ஐட்டம்ல எந்த கேட்டகரியில் வரும், ஸோ அது வந்து எந்த கேட்டகரியில் வரும், பிவரேஜஸா டெசர்ட்ஸா, ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஐட்டம் கேட்டகரி அண்ட் தென் சப் கேட்டகரி. சப் கேட்டகரிங்கும் போது இப்போ வெஜ்னா, ஸோ அந்த வெஜ்லேயே வந்து நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் வந்து ஐட்டம் மாஸ்டர். ஐட்டம் மாஸ்டர் அப்படின்னும் போது இப்போ நான் வந்து இட்லி வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே லோட் பண்ண ஐட்டம்ஸை நம்ம அங்கே மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இருக்கிறத வந்து எடுத்திருக்கேன், இட்லி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஐட்டம் நேம் கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த குரூப்ல வரும், மெயின் கோர்ஸில் வருமா, ஸ்டார்டர்ஸா, ஸோ அது இங்கே கொடுத்துக்கலாம். அதோட சப் கேட்டகரி என்ன, வெஜ் ஃபுட்டா, அண்ட் தென் சப் மெனு என்ன, மெயின் சி வெஜ், மெயின் கோர்ஸ் வெஜ், மெயின் கோர்ஸில் வருது இல்லையா, ஸோ அதனால வந்து மெயின் கோர்ஸ் வெஜ்னு கொடுத்துக்கலாம். அதோட ரேட் என்ன, ரேட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். டேக்ஸ் கோட் எவ்வளோ, 5%, 10% ஜிஎஸ்டியா, ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா, குவான்டிட்டி வைஸ் வருமா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து இது வந்து டிஃபன் மெனு அண்ட் தென் டின்னர் மெனு. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் மோஸ்ட்லி இட்லி எடுத்துப்போம் இல்லையா, ஸோ அதனால வந்து அது இங்கே வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஒன்லி டிஃபனுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நோ ஆயிரும். இல்லை எனக்கு வந்து டின்னருக்கு 2 செஷனுக்குமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வடை கிரியேட் பண்ணலாம். வடை ஐட்டம் கோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் நேம் வடை. ஸோ இது வந்து மெயின் கோர்ஸில் தான் இருக்கும் இல்லையா, ஸோ சப் கேட்டகரி வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து வெஜ் ஃபுட் இல்லையா, வெஜ் ஃபுட் கிளிக் பண்ணுறோம். சப்மெனு வந்து வெஜ்ஜில் தான் வரும். ஸோ வெஜ் கிரியேட் பண்ணிவிட்டு ரேட் வந்து இப்போது 20 rupees அப்படின்னு போட்டுட்டு டேக்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை வந்து இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இது வந்து எதுக்கெல்லாம் வரும். ஸோ வடை வந்து எந்தெந்த செஷனில் நம்ம கொடுக்க போகிறோம், டிஃபன் கொடுக்குறோம், லஞ்சு கொடுக்குறோம், டின்னர் கொடுக்குறோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து எஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து டின்னருக்கு வந்து நம்ம தரல வடை அப்படின்னா வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வடை வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் இது. நெக்ஸ்ட் மாஸ்டர் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ரா ஐட்டம் மாஸ்டர் பார்க்கலாம். ஸோ ரா ஐட்டம்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ரா ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை, உளுந்து மாவு, அரிசி மாவு, வாட்டர் இதெல்லாம் தேவை, உப்பு இதெல்லாம் தேவை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரா ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெசிபி மாஸ்டர். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ இட்லி வந்து பண்ணுறதுக்கு வந்து நமக்கு உளுந்து அரிசி அதெல்லாம் தேவை. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ யாராவது வந்து இப்போ எங்களுக்கு 100 இட்லி வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ரா ஐட்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இட்லி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கான ரா ஐட்டம்ஸ் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து வடைக்கும் இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ வடைக்கும் இட்லிக்கும் ரெண்டுக்குமே நமக்கு வந்து தால் தேவை இல்லையா. ஸோ அந்த தால் வந்து இப்போ யாராவது இட்லி அண்ட் தென் இது வடையும் கேட்குறாங்க அப்படின்னா, தால் வந்து ரெண்டுக்கும் ஆட் ஆகி வந்துடும். ரைஸும் தேவை. ஸோ ரைஸும் வந்து 2 வடைக்கும் இட்லிக்கும் எவ்வளோ ரைஸ் வேணுமோ அது ரெண்டுமே வந்து ஆட் ஆகி டோட்டலாக நமக்கு கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இதை போய் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி நம்ம இங்கே ஒரு ஐட்டமுக்கும் அதுக்கான ரா ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸில். ஓகே. ஸோ மாஸ்டர்ஸ் வந்து ஒன் டைம் செட்டப் தான். ஓகே. ஸோ ஒன் டைமாக வந்து செட்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐட்டம்ஸ் தென் அதுக்கான ரா ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும், செஷன்ஸ் என்னென்ன இருக்குது, வென்யூஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒன் டைம் செட்டப்பாக பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து மாஸ்டர் ஸ்க்ரீன். ஓகே. இப்போ நம்ம ஆப்ரேஷன் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு செக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஹால் புக்கிங் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹால் புக்கிங் இது வந்து ஹால் வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீனு. ஸோ இங்கே நீங்கள் பண்ணோம் அப்படின்னா வென்யூ வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். செஷன் வந்து எந்த செஷனுக்கு அவங்களுக்கு தேவை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா லஞ்சுக்கா, ஸோ அதை இங்கே நம்ம சூஸ் பண்ணிடலாம். எந்த டேட் அவங்க கேட்குறாங்க. ஓகே. டுடேஸ் டேட்னா நீங்கள் என்ட்ரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 17th போடுறேன். ஓகே. ஸோ இது வந்து DDMMYY ஃபார்மேட்டில் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது நமக்கு அந்த டேட் வந்துடும். டைமிங் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு இங்கே பாப்புலேட் ஆயிரும். சேஞ்சஸ்னாலும் போட்டுக்கலாம். சீட்டிங் அவங்க வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சீட்டிங் கேட்குறாங்களா அப்படின்றது. ஸோ தியேட்டர் ஸ்டைலில் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டட் எவ்வளோ பேர் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம 500 அப்படின்னு போடுறேன். குவாரண்டீடாக கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் வந்துடுவாங்க கன்ஃபார்மாக அது வந்து போடுறேன். ஸோ அது வந்து ஒரு 300 அப்படின்னு போடுறேன். ரேட் வந்து இப்போ நான் ஒரு 300 போடுறேன். ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து என்ன, கன்ஃபார்ம்டா வெயிட் லிஸ்டடா, கன்ஃபார்ம்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேம் என்ன, யாரை வந்து காண்டாக்ட் பண்ணணும், நேமு. ஓகே. இப்போ நான் வந்து ஃபைசல்னு கொடுத்துருக்கேன். அட்ரஸ் அண்ட் தென் சிட்டி. இது மேண்டேட்ரி பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ காண்டாக்ட் பர்சன் யாரை காண்டாக்ட் பண்ணோம், மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுவீங்க. ரிமைண்ட் டேட் என்னைக்கு வந்து நான் ரிமைண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் நாளைய டேட் தரேன், 16th தரேன். கன்ஃபர்ம்ட். சப்மிட். சேவ்னு கேட்கும். சேவ் கொடுத்துருவோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி புக்டு. நம்மளோட புக்கிங் ஐடி வந்து 14th அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ ஓகே. இப்போ நமக்கு வந்து புக் ஆயிடுச்சு. ஹால் புக்கிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் வந்து FP கிரியேஷன். ஓகே. அது வந்து ஃபங்க்ஷன் பிளான் கிரியேஷன் போய்க்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் நம்ம ஏற்கனவே புக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கும். ஃபைசல் அது பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்துருச்சு. வென்யூ எங்கே சூஸ் பண்ணோம். செஷன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்ணோம். மெனு வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம டிஃபன் மெனு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஃபன் மெனு அப்படின்னு போட்டால் ஸோ டிஃபனில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. டோட்டல் பேக்ஸ் ஸோ 300 தான் நம்ம கன்ஃபார்மாக பேக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே நமக்கு பாப்புலேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பிக்கப் சர்வீஸ் டைம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சைனில் வந்து இப்போ நம்ம ஏதாவது போடணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் வெல்கம் தேங்க்யூ அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஹால் சார்ஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஹால் சார்ஜ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஹால் சார்ஜ் வந்து ஒரு 10,000 போடுறேன். ஓகே. ஹால் டேக்ஸ் இருக்கா அப்படின்னா ஜிஎஸ்டியில் எவ்வளோ பர்சன்ட், இப்போ 12% போட்டிருக்கேன். ஓகே. பேக்ஸ் ரேட் வந்து 300. ஸோ ஒரு பேக்ஸ்க்கு வந்து அந்த ரேட் வந்து 300 அது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் நம்ம.
பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொங்கல் சூஸ் பண்ணுறேன். பொங்கல் வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னா எஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட்லி, பூரி, மெதுவடை. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ நேம் வருது அதை வந்து கொடுத்துட்டு ரிமார்க்ஸ் அப்படின்றது வந்து இப்போ எனக்கு வந்து டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ எந்த ரிமார்க்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக போடுங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ரிமார்க்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மியூசிக் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ வந்து நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் பிளான் 12 வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து அட்வான்ஸ். ஓகே, இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த புக்கிங் ஐடிக்கு ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணணும், டோட்டல் அட்வான்ஸ் நம்ம எதுவும் பே பண்ணல. இப்போ நம்ம ஏதாவது பே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 1000 rupees பே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டு எப்படி பேமெண்ட் மோட் வந்து கேஷா கார்டா, ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து சார்ஜஸ். ஸோ சார்ஜஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைசலுக்கு போட்டுட்டு, ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு வேணும், இப்போ க்ளீனிங் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் சார்ஜஸ்க்கு வந்து ஒரு 1000 rupees போட்டுட்டு இப்போ நான் இங்கே வந்து சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 1000 rupees வந்து ஆட் ஆயிரும் அது கூட. ஓகே, ஸோ அதுதான் வந்து சார்ஜஸ். வவுச்சர், ஸோ வவுச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃபியை பாப்புலேட் பண்ணிட்டோம் இங்கே ஃபங்க்ஷன் பிளானை. ஸோ ஃபைசல் போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன கேட்டிருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ பேக்ஸ் எவ்வளோ, ரேட் ஒவ்வொரு பேக்ஸ்க்கு எவ்வளோ, வேல்யூ, டோட்டல் வேல்யூ, அதர் சார்ஜஸ் இங்கே வந்திருக்கு, ஹால் ரேட் ஏதாவது இருக்கா, அட்வான்ஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி நமக்கு இந்த ரிப்போர்ட் வந்து இங்கே வரும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம இவ்வளோ பே பண்ணணும். ஓகே, இதை நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து வவுச்சர் வந்து கிரியேட் ஆயிரும். சப்போஸ் வவுச்சரில் வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் வந்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் வவுச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பில்லிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பில்லிங் போட போகிறோம். ஸோ ஒரு வாட்டி பில்லிங் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. வவுச்சர்லேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து பில்லிங் போட்டுருவோம். ஸோ அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ஹால் ரேட் என்ன, மெனு டைப்பு, சார்ஜஸ், அதர் சார்ஜஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டோட்டலாக வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ இங்கே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா பில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பில் வந்து நமக்கு தெரியும் இங்கே. ஓகே, நம்ம இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா பில் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷன்ஸில் செட்டில்மெண்ட் ஸ்க்ரீன் பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து பில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஷாக கார்டா, ஸோ அதில் எதில் பே பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். சப்மிட் கொடுத்து நம்ம செட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி செட்டில்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிப்போர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் கன்சம்ஷன் ரிப்போர்ட். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் பிளானுக்கு வந்து என்னென்ன ரா ஐட்டம்ஸ் வந்து தேவை, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து இப்போ அவங்க இட்லி கேட்குறாங்கன்னா அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படின்றது வந்து நம்ம மாஸ்டர் ஸ்க்ரீன்லேயே போட்டதால
நமக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இங்கே வந்துடும். எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்து அக்யூமுலேட் ஆகி அந்த ரா ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இங்கே எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பிளான் ரீப்ரிண்ட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் பிளான் பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பிளான். ஸோ இது சத்யா அப்படின்ற பில்லுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இட்லி, பொங்கல், பூரி, சட்னி, ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேஷியர் ஓவரால் சேல்ஸ் ரிப்போர்ட் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஓவராலாக ஸோ இப்போ நான் ஷோ ஆல் மொத்தமாக வந்து எவ்வளோ பில் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி, இல்லைனா வந்து மந்த்து டேட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கே அந்த ரிப்போர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கேஷில் எவ்வளோ, கார்டில் எவ்வளோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ எதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அந்த ஓவரால் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் வந்து சேல்ஸ் டேக்ஸ் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே ஷால் கொடுக்குறேன், ஷால் கொடுத்து வியூ பண்ண. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பில் நமக்கு வந்து பில் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பில்லு வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், டேக்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ரேட் வந்து என்ன, ஹால் ரேட்டு, ஸோ டோட்டலாக பில் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த பில் வந்து நமக்கு திரும்பியும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேங்க்வெட் மேனேஜ்மெண்ட்.